நாளைக்கு தமிழ்நாட்டுல கூட இதை நடக்க வாய்ப்பு இருக்கு. 6 லட்சம் பீகார் வாக்காளர்களும் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகள் எல்லாம் பரவுது. சோ இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்றது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் தான் அது. 6 லட்சம் பீகார் வாக்காளர்கள் இங்க இருக்கலாம், உங்க புலம்பெயர் தொழிலாளர்கள் இங்க வந்திருக்கலாம், இல்லைன்னா பட்டியல் அவங்க பேர் சேர்க்கப்பட்டிருக்கலாம். அது ஒரு மர்மமான ஒரு இடமாக தான் இருக்கிறது. ஆனா ஒருவேளை நீங்க பீகார்ல எஸ்ஐஆர் விட்டுட்டீங்க, அது நடைமுறைக்கு வந்துருச்சு அப்படின்னா நாளைக்கு எல்லா மாநிலத்திலையும் அது ஈஸியா நடைமுறைப்படுத்திடுவாங்க. நீங்க எந்த மாநிலம் உச்சநீதிமன்றத்துக்கு போனாலும் அவங்க இங்க பாருங்க, நாங்க ஒரு உதாரணம் செட் பண்ணிருக்கோம், பிரசிடென்ட் பேஸ்ட் ஆன் பிரசிடென்ட் ஆர்கியூ பண்ணுவாங்க எலெக்ஷன் கமிஷன். அதை காண்பிச்சு மற்ற மாநிலங்களும் ரொம்ப ஈஸியாவே அவங்க மற்ற மாநிலங்கள எஸ்ஐஆர் கொண்டு வந்துருவாங்க, நீதித்துறையை பயன்படுத்தியே கொண்டு வருவாங்க. அப்போ ஒரு முறை விட்டோம்னா அதை கையில திருப்பி பிடிக்கவே முடியாது. அதனால எஸ்ஐஆர் இந்த முறை நம்ம நிறுத்தி ஆகணும்ன்றதுல யாருக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதை எஸ்ஐஆர்னு சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அதை என்பிஆர்னு சொல்லுங்க, அதை என்பிஆர்னு சொல்லுங்க. அதை சிஐஏன்னு சொன்னீங்கன்னா ஒரு திருப்தி எனக்கு இருக்கும். சும்மா பேரை மாத்தி வச்சுக்கிட்டு அதை எஸ்ஐஆர் ஏன் நாமளே ஏமாத்திக்கணும்னு நினைக்கிறேன். அது என்பிஆர் தான், அது நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் தான், அது சிஏஏ தான். அதுல யாருக்கு எந்த மாற்று கருத்து இருக்க வேண்டாம். வேற பேரை வச்சு நம்மள ஏமாத்த பாக்குறாங்க, வேற ஒண்ணும் இல்லை.